அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சங்கர் புபுதர் ஐஏஎஸ் அகாடமியிலிருந்து. நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது டெட் எக்ஸாமோட யூனிட் 1ல் இருக்க குழந்தை வளர்ச்சி மற்றும் மேம்பாடு, அதாவது சைல்டு டெவலப்மெண்ட் அப்படின்ற டாபிக் தான் வந்துட்டு பார்க்க போகிறோம். இதில் ஒரு 30 கொஸ்டின் முக்கியமான 30 கொஸ்டின் அனலைஸ் பண்ண போகிறோம். ஸோ கொஸ்டினை ரீட் பண்ணிவிட்டு 4 ஆப்ஷனையும் சொல்லுவேன். நீங்கள் சைடு பை சைடாக இது ஒரு எக்ஸாம் மாதிரியே எழுதுங்க. 30க்கு எவ்வளோ வந்திருக்கு அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. ஒவ்வொரு கொஸ்டினா பார்க்கலாம். வாங்க கொஸ்டினுக்குள்ள போகலாம். தெய்வத்தால் ஆகாதனினும் முயற்சி தான் மெய்வெறுத்த கூலி தரும். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. உலப்பகுப்பு கோட்பாட்டை நிறுவியவர் யார்? ஆப்ஷன் ஏ பி வாட்சன், ஆப்ஷன் பி டிட்சனர், ஆப்ஷன் சி சிக்மண்ட், ஆப்ஷன் டி மாஸ்லேவ். இதுக்கு சரியான ஆன்சர் ஆப்ஷன் சி செக்மெண்ட். அடுத்த வேணா பாருங்க. உளவியலில் பரிசோதனை முறை என்பது டேஸ். உளவியலில் பரிசோதனை முறை என்பது டேஸ். ஆப்ஷன் ஏ கட்டுப்பாட்டுக்குட்பட்ட வாழ்க்கை துணுக்கு முறை, ஆப்ஷன் பி கட்டுப்பாட்டுக்குட்பட்ட உற்றுநோக்கல் முறை, ஆப்ஷன் சி கட்டுப்பாட்டுக்குட்பட்ட கள ஆய்வு முறை, ஆப்ஷன் டி கட்டுப்பாட்டுக்குட்பட்ட வளர்ச்சி ஆய்வு முறை. இதற்கு சரியான ஆன்சர் ஆப்ஷன் பி கட்டுப்பாட்டுக்குட்பட்ட உற்று நோக்கல் முறை. அடுத்த என்ன பாருங்க. வளர்தல் என்பது அமைப்பியல் உடலியல் மாற்றங்கள் என்று குறிப்பிட்டவர். வளர்தல் என்பது அமைப்பியல் உடலியல் மாற்றங்கள் என்று குறிப்பிட்டவர். ஆப்ஷன் ஏ ஹெர்லாக், ஆப்ஷன் பி ஆண்டர்சன், ஆப்ஷன் சி குரோக்ரோ, ஆப்ஷன் டி ஹெர்பார்ட். சரியான ஆன்சர் ஆப்ஷன் சி குரோக்ரோ. அடுத்த என்ன பாருங்க. குழந்தையின் வளர்தலில் பிறப்பிற்கு முந்திய காரணிகள் பொருத்தமில்லாததை காண்க. ஆப்ஷன் ஏ தாயின் பண்புகள், ஆப்ஷன் பி ஜீன்களின் ஆற்றல், ஆப்ஷன் சி கரு வளர்தல் பண்புகள், ஆப்ஷன் டி சத்துணவு. சரியான ஆன்சர் ஆப்ஷன் டி சத்துணவு. அடுத்த என்ன பாருங்க. வளரிளம் பருவம் என்பது டேஸ். வளரிளம் பருவம் என்பது டேஸ். ஆப்ஷன் ஏ 1 to 3 வருடம், ஆப்ஷன் பி 3 to 6 வருடம், ஆப்ஷன் சி 6 to 12 வருடம், ஆப்ஷன் டி 13 to 18 வருடம். இதில் எது சரியான ஆன்சராக இருக்கக்கூடும்? ஆப்ஷன் டி 13 to 18 வருடம். அடுத்த பாருங்க. மரபியல் குறைபாடு கொண்ட நோய்கள் எவை? கீழே கொடுத்துருக்க ஆப்ஷன்ல மரபியல் குறைபாடு கொண்ட நோய்கள் எதுன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ டவுன் சிண்ட்ரோம், ஆப்ஷன் பி அஜிமர் நோய், ஆப்ஷன் சி ஃப்ராஜில் சிண்ட்ரோம், ஆப்ஷன் டி அனைத்தும். இதுல சரியான ஆன்சர் ஆப்ஷன் டி அனைத்தும். டவுன் சிண்ட்ரோம், அஜிமர் நோய், ஃப்ராஜில் சிண்ட்ரோம் எல்லாமே மரபியல் குறைபாடு கொண்ட நோய்கள் தான். அடுத்தது பாருங்க. எந்த ஆய்வுக்காக சுல்தான் என்ற பெயருடைய சிம்பன்சி குரங்கை பயன்படுத்திய கொள்கை எது? ஆப்ஷன் ஏ நுண்ணறிவு குழு காரணி, ஆப்ஷன் பி ஆக்க நிலையுறுத்த கற்றல், ஆப்ஷன் சி செய்து கற்றல், ஆப்ஷன் டி உட்கட்சி மூலம் கற்றல். இதில் எது சரியான ஆன்சர்? ஆப்ஷன் டி உட்கட்சி மூலம் கற்றல் என்பது சரியான ஆன்சர். அடுத்தது என்ன பாருங்க. குழந்தை வளர்ச்சி நூலில் வளர்தல் பற்றிய கொள்கை எத்தனை? குழந்தை வளர்ச்சி நூலில் வளர்தல் பற்றிய கொள்கை எத்தனை? ஆப்ஷன் ஏ 5, ஆப்ஷன் பி 10, ஆப்ஷன் சி 15, ஆப்ஷன் டி 20. சரியான ஆன்சர் ஆப்ஷன் பி 10. அடுத்த வேணா பாருங்க. முதிர்ச்சி அனுபவங்களின் விளைவுகளினால் ஏற்படும் சீரான ஈர்க்கக்கூடிய அபரிவிதமான தொடர் மாற்றமே வளர்ச்சி என்று கூறியவர். ஆப்ஷன் ஏ ஹெர்லாக், ஆப்ஷன் பி ஆண்டர்சன், ஆப்ஷன் சி குரோக்ரோ, ஆப்ஷன் டி வெபர். சரியான ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஹெர்லாக். அடுத்த பாருங்க. கல்வி உளவியலில் கோலஸ்னிக் கூற்றில் தவறானதை காண்க. கல்வி உளவியலில் கோலஸ்னிக் கூற்றில் தவறானதை காண்க. ஆப்ஷன் ஏ ஊக்கம், ஆப்ஷன் பி கற்பித்தல் முறை, ஆப்ஷன் சி மனநலம், ஆப்ஷன் டி கற்பவர். இதில் சரியான ஆன்சர் ஆப்ஷன் டி கற்பவர். அடுத்தது பாருங்க. கெஸ்டால்ட் என்ற ஜெர்மனிய சொல்லின் பொருள்.
கெஸ்டால்ட் என்ற ஜெர்மனிய சொல்லின் பொருள் டேஸ். ஆப்ஷன் ஏ உறுதி, ஆப்ஷன் பி ஒழுங்கு, ஆப்ஷன் சி முழுமை, ஆப்ஷன் டி உளவு. இதில் எது சரியான ஆன்சர்னா ஆப்ஷன் சி முழுமை. அடுத்த பாருங்க, நடைமுறை உளவியலின் உட்பிரிவுகள் எத்தனை? நடைமுறை உளவியல் உட்பிரிவுகள் எத்தனை? ஆப்ஷன் ஏ 3, ஆப்ஷன் பி 5, ஆப்ஷன் சி 7, ஆப்ஷன் டி 10. சரியான ஆன்சர் ஆப்ஷன் பி 5. அடுத்த பாருங்க, வாழ்நாள் முழுவதும் தொடர்ச்சியாக நடைபெறுவது டேஸ். வாழ்நாள் முழுவதும் தொடர்ச்சியாக நடைபெறுவது டேஸ். ஆப்ஷன் ஏ வளர்தல், ஆப்ஷன் பி வளர்ச்சி, ஆப்ஷன் சி உடலியல், ஆப்ஷன் டி இவற்றில் ஏதும் இல்லை. சரியான ஆன்சர் ஆப்ஷன் பி வளர்ச்சி. அடுத்த பாருங்க, ரூசோவின் தத்துவம் மரபு சூழ்நிலையில் எதனை உள்ளடக்கிய கருத்துக்களை கொண்டது? ரூசோவின் தத்துவம் மரபு சூழ்நிலையில் எதனை உள்ளடக்கிய கருத்துக்களை கொண்டது? ஆப்ஷன் ஏ படிநிலை, ஆப்ஷன் பி கற்றல், ஆப்ஷன் சி முதிர்ச்சி, ஆப்ஷன் டி ஏ மற்றும் சி. இதில் எது சரியான ஆன்சர்னா ஆப்ஷன் டி ஏ மற்றும் சி, படிநிலை மற்றும் முதிர்ச்சி என்பதுதான் வந்துட்டு சரியான ஆன்சர். அடுத்தது பாருங்க, நாஸ்கார் என்பதன் ஆங்கில பொருள் என்ன? நாஸ்கார் என்பதற்கு ஆங்கில பொருள் டேஸ். ஆப்ஷன் ஏ நியோஸ், ஆப்ஷன் பி நீவ், ஆப்ஷன் சி பான், ஆப்ஷன் டி நார்ச்சர். சரியான ஆன்சர் ஆப்ஷன் சி பான். அடுத்தது பாருங்க, பெரிய வார்த்தைகளை உபயோகிப்பவர்கள் எந்த வளர்ச்சி நிலை உடையவர்? பெரிய வார்த்தைகளை உபயோகிப்பவர் எந்த வளர்ச்சி நிலை உடையவர்? ஆப்ஷன் ஏ உடலியல், ஆப்ஷன் பி அறிகை, ஆப்ஷன் சி மனவெழுச்சி, ஆப்ஷன் டி மனப்பான்மை. இதில் சரியான ஆன்சர் ஆப்ஷன் பி அறிகை. அடுத்தது என்ன பாருங்க, குழந்தைகளின் பருமன் சார்ந்த நிலை டேஸ். குழந்தைகளின் பருமன் சார்ந்த நிலை டேஸ். ஆப்ஷன் ஏ வளர்தல், ஆப்ஷன் பி அறிகை, ஆப்ஷன் சி உடலியல், ஆப்ஷன் டி வளர்ச்சி. இதில் சரியான ஆன்சர் ஆப்ஷன் ஏ வளர்தல். அடுத்தது என்ன பாருங்க, மின்னசோட்டா இரட்டையர்கள் சோதனையாளர்கள் யார்? மின்னசோட்டா இரட்டையர் சோதனையாளர்கள் யார்? ஆப்ஷன் ஏ ஜான் ஸ்கார்விக் அண்ட் ஜான் மில்டன், ஆப்ஷன் பி ஜிம் லெவிஸ் அண்ட் ஜிம் ஸ்பிரிஞ்சர், ஆப்ஷன் சி ரைட் அண்ட் பிரைட் சகோதரர்கள், ஆப்ஷன் டி ட்விட் மின்னடர் அண்ட் ட்விட் ஸ்காலர். இதில் சரியான ஆன்சர் ஆப்ஷன் பி ஜிம் லெவிஸ் அண்ட் ஜிம் ஸ்பிரிஞ்சர். அடுத்தது என்ன பாருங்க, தொழில்துறை உளவியல் வளர்ச்சிக்கு பெரும் பங்களிப்பு செய்தவர் யார்? தொழில்துறை உளவியல் வளர்ச்சிக்கு பெரும் பங்களிப்பு செய்தவர் யார்? ஆப்ஷன் ஏ பீல், ஆப்ஷன் பி ஸ்கின்னர், ஆப்ஷன் சி மயர்ஸ், ஆப்ஷன் டி ஸ்பிரிஞ்சர். சரியான ஆன்சர் ஆப்ஷன் சி மயர்ஸ். அடுத்தது என்ன பார்க்கலாம், ஒரே வளர்ச்சி படிநிலையில் உள்ள பல குழந்தைகளை தொடர்ந்து பல ஆண்டுகள் உற்று நோக்குவது டேஸ் ஆய்வு முறை. ஒரே வளர்ச்சி படிநிலையில் உள்ள பல குழந்தைகளை தொடர்ந்து பல ஆண்டுகள் உற்று நோக்குவது டேஸ் ஆய்வு முறை. ஆப்ஷன் ஏ கள ஆய்வு, ஆப்ஷன் பி வளர்ச்சி ஆய்வு, ஆப்ஷன் சி நீள் ஆய்வு, ஆப்ஷன் டி குறுக்கு ஆய்வு. சரியான ஆன்சர் ஆப்ஷன் சி நீள் ஆய்வு. அடுத்தது பாருங்க, முழுமை காட்சி கொள்கை கொண்டு வரப்பட்ட ஆண்டு. முழுமை காட்சி கொள்கை கொண்டு வரப்பட்ட ஆண்டு. ஆப்ஷன் ஏ 1932, ஆப்ஷன் பி 1958, ஆப்ஷன் சி 1912, ஆப்ஷன் டி 1878. இதில் சரியான ஆன்சர் ஆப்ஷன் சி 1912. அடுத்தது பாருங்க, இருத்தற் கொள்கையின் வேறு பெயர். இருத்தற் கொள்கையின் வேறு பெயர். ஆப்ஷன் ஏ அகநோக்கு முறை, ஆப்ஷன் பி உற்று நோக்கு முறை, ஆப்ஷன் சி கற்றல் முறை, ஆப்ஷன் டி உளப்பகுப்பு முறை. இதில் சரியான ஆன்சர் ஆப்ஷன் ஏ அகநோக்கு முறை. அடுத்த பாருங்க, ஆன்மாவின் இயல்புகள் என்ற நூலை எழுதியவர். ஆன்மாவின் இயல்புகள் என்ற நூலை எழுதியவர். ஆப்ஷன் ஏ டிச்சனர், ஆப்ஷன் பி வில்லியம் ஜேம்ஸ், ஆப்ஷன் சி அரிஸ்டாட்டில், ஆப்ஷன் டி பிளாட்டோ.
இதில் சரியான ஆன்சர் ஆப்ஷன் சி, அரிஸ்டாட்டில். அடுத்து பாருங்க, ஓர் உயிரி சுற்றுப்புறத்துடன் தொடர்பு கொண்டு வெளியிடும் நடத்தை பற்றிய அறிவு உளவியல் என்றவர். ஓர் உயிரி சுற்றுப்புறத்துடன் தொடர்பு கொண்டு வெளியிடும் நடத்தை பற்றிய அறிவு உளவியல் என்றவர். ஆப்ஷன் ஏ ஜான் டூயி, ஆப்ஷன் பி போரிங், ஆப்ஷன் சி குர்த்கோப்பா, ஆப்ஷன் டி வில்லியம் ஜேம்ஸ். சரியான ஆன்சர் ஆப்ஷன் சி, குர்த்கோப்பா. அடுத்து என்ன பாருங்க, வினா வரிசை முறையின் ஒரு வகை எது? வினா வரிசை முறையின் ஒரு வகை எது? ஆப்ஷன் ஏ தனியால் ஆய்வு, ஆப்ஷன் பி குறுக்காய்வு, ஆப்ஷன் சி வாக்கெடுப்பு, ஆப்ஷன் டி கற்பித்தல். சரியான ஆன்சர் ஆப்ஷன் சி வாக்கெடுப்பு. அடுத்த பாருங்க, அறிவிப்பல் வளரும் பருவமானது டேஸ் வருடங்களுக்கு இடையில் நடைபெறும். அறிவிப்பல் வளரும் பருவமானது டேஸ் வருடங்களுக்கு இடையில் நடைபெறும். ஆப்ஷன் ஏ 2 முதல் 4, ஆப்ஷன் பி 7 முதல் 25, ஆப்ஷன் சி 10 முதல் 15, ஆப்ஷன் டி 5 முதல் 10. இதில் சரியான ஆன்சர் ஆப்ஷன் பி 7 முதல் 25. அடுத்த என்ன பாருங்க, வெளித்தூண்டலுடன் உளத்தின் முதல் வினை. வெளித்தூண்டலுடன் உளத்தின் முதல் வினை. ஆப்ஷன் ஏ கவனம், ஆப்ஷன் பி ஆர்வம், ஆப்ஷன் சி உணர்ச்சி, ஆப்ஷன் டி கண்டுணர்தல். சரியான ஆன்சர் ஆப்ஷன் சி உணர்ச்சி. அடுத்தது பாருங்க, மரபுக்கு மற்றொரு பெயர். மரபுக்கு மற்றொரு பெயர். ஆப்ஷன் ஏ இயற்கை, ஆப்ஷன் பி செயற்கை, ஆப்ஷன் சி முன்னேற்றம், ஆப்ஷன் டி வளர்ச்சி. சரியான ஆன்சர் ஆப்ஷன் ஏ இயற்கை. அடுத்த பாருங்க, டேஸ் என்பது நேரடியான சரிசெய்தல் முறை. டேஸ் என்பது நேரடியான சரிசெய்தல் முறை. ஆப்ஷன் ஏ அடையாளம், ஆப்ஷன் பி அடிபணிதல், ஆப்ஷன் சி பின்னடைவு, ஆப்ஷன் டி இழப்பீடு. சரியான ஆன்சர் ஆப்ஷன் பி அடிபணிதல். அடுத்த வினா பாருங்க, கடைசி வினா, ஒரு குழந்தையின் அறிவுசார் திறமை இதனால் மேம்படுகிறது. ஒரு குழந்தையின் அறிவுசார் திறமை இதனால் மேம்படுகிறது. ஆப்ஷன் ஏ இயற்கை, ஆப்ஷன் பி கல்வி, ஆப்ஷன் சி பிறப்பு, ஆப்ஷன் டி முதிர்ச்சி மற்றும் அனுபவம். இதில் சரியான ஆன்சர் ஆப்ஷன் டி முதிர்ச்சி மற்றும் அனுபவம். ஓகே, 30 கொஸ்டின் ஓரளவு போட்டு முடிச்சிருப்பீங்க, நல்லா ஸ்கோர் பண்ணியிருப்பேன்னு நம்புகிறேன். அடுத்து யூனிட் 2ல் வந்துட்டு ஒரு வீடியோ போடுவோம். ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஒவ்வொரு வீடியோ வந்துட்டு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். காணொலி பார்த்தவங்களுக்கு நன்றி. தேங்க்யூ.